உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இன்றைக்கி ஆசிரியர் தகுதித் தேர்வு தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு தான். அதாவது பலருக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கும், சிலருக்கு பரவாயில்ல அப்படிங்கிற போலவும் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை அழுத்திக்கங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். சரி வாங்க. அதாவது ஆசிரியர் பணியிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெட்டுங்கிறது அவசியம் அப்படிங்கிறது கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009 படி வந்துட்டு சொல்லப்பட்ட ஒரு விடயம். ஸோ இதற்காக வந்து பார்த்திங்கன்னா 1லிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் பாடம் நடத்துவதற்கு டெட்டு தேர்வு அவசியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்களுக்கு. ஸோ அந்த கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் படி அந்த தேர்வு எழுதியவர்கள் தான் எலிஜிபிள், ஆசிரியருக்கான எலிஜிபிள். ஸோ அந்த எலிஜிபிள் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் இப்போ தமிழ்நாட்டில் என்னென்னா அவர்கள் பணி நியமனத்திற்கு, அரசு பணிக்கான பணி நியமனத்திற்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லா மாநிலத்திலையும் டெட்டுங்கிறது ஒன்று இருக்கும். ஆனால் அது ஒவ்வொரு மாநிலத்திலையும் பணி நியமனங்கிறது வேறு மாதிரி அந்தந்த மாநிலம் சார்ந்து வந்து மாறுபடக்கூடியது. ஸோ தமிழ்நாட்டில் டெட்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மீண்டும் ஒரு பணி நியமன போட்டித் தேர்வு டிஆர்பி மூலமாக வைக்கப்பட்டு அவர்களுக்கு அரசு பணி அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை. சரி, இதில் என்ன, இது தெரிந்த விஷயந்தானே. புதுசாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சிடிஇ கவுன்சிலிங்கு சிபிஎஸ்இ வாரியமும் இணைஞ்சு தான் தேசிய கல்விக் கொள்கை 2020 மற்றும் ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து ஆலோசனை வந்துட்டு ஒரு நாள் மாநாட்டை வந்துட்டு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் இப்போ ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியருக்கு மட்டும் டெட்டு தேர்வுங்கிறது இல்லாமல் 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கும் டெட்டு தேர்வு வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது விவாதிக்கப்பட்டதாக தகவல். ஸோ இதுதாங்க. அப்போ இனி வரும் காலங்களில் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு ஆசிரியர் டெட்டு தேர்வு எழுதினால் மட்டுமே அவர்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறது இப்போ விவாதிக்கப்பட்டிருக்குது. இதனால் என்னென்னா ஆசிரியர்களுக்கான ஒரு திறமையான ஆசிரியர்களை வெளிக்கொண்டு வர முடியும், மாணவர்களுக்கு வந்து அவர்கள் சரியான ஒரு வழிகாட்டியாக திகழ முடியும் அப்படிங்கிற பல்வேறு காரணங்கள் சுட்டிக்காட்டி அங்கே வந்து விவாதிக்கப்பட்டு அதில் இப்போ 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கற்பிக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் தகுதி தேர்வை கட்டாயமாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வந்திருக்குது. இது வந்து ஒரு ஆலோசனை செய்யப்பட்டிருக்கு. ஸோ 9ஆம் வகுப்பிலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்களும் டெட்டு தேர்வு எழுத வேண்டும் அப்படிங்கிறது சில தரப்பினர் வந்து இப்போ இவ்வாறான கோரிக்கை வந்துட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றும் கூட. ஸோ அப்படியாகத்தான் இப்போ இந்த ஒரு ஆலோசனை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் எப்போது இதற்கான முறையான ஜிஓ வரும் நம்ம உறுதியாக சொல்வதற்கில்ல. ஒருவேளை ஜிஓ வந்து வெளியே வந்துருச்சுன்னா அப்போ டெட்டு தேர்வு அனைவருமே பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களும் எழுத வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழல் வந்திருக்குது. ஸோ அதற்கு இதில் முக்கியமாக சொல்லக்கூடியது என்னென்னா, தற்பொழுது பிஜிடிஆர்பிக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதில் நீங்கள் இதுதான் டெட்டு தேர்வு இல்லாமல் எழுதக்கூடிய கடைசி பிஜிடிஆர்பியாக கூட இருக்கலாம். ஸோ இதைத்தான் நம்ம அடிக்கடி நம்ம சுட்டி காட்டக்கூடியது. டெட்டு தேர்வு வந்துருச்சுன்னா நீங்கள் அதில் தேர்ச்சி பெற்றால்தான் நீங்கள் பிஜிடிஆர்பியை எழுத முடியுங்கிற ஒரு சூழல் வரும் பட்சத்தில் அது உங்களுக்கு இன்னும் பாடன் கூடும். அப்போ இப்போ வரக்கூடிய இந்த பிஜிடிஆர்பிக்கு நீங்கள் உங்களை முழுமையாக தயார்படுத்தி கொள்ளுங்கள். இதுவே இறுதியான நேரடி பிஜிடிஆர்பியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லிக்கொள்ள நினைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வெற்றி அடையும். ஸோ இந்த வரக்கூடிய பிஜிடிஆர்பியை இன்னும் ஒரு எஃபெக்டிவாக நீங்கள் செயல்படுங்க. இன்னும் வந்துட்டு உங்களை வந்து தயார்படுத்திக்கங்க. கட்டாயம் உங்களுக்கான முயற்சிக்கு தகுந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.